ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பெஷல் டெட்டுக்கான இங்கிலீஷ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். லைஃப் இன் டெல்லி இஸ் டேஸ் தென் அதர் சிட்டிஸ். இது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அதில் தேன் கொடுத்துருக்காங்க. தேன் வந்திருந்தாலே கம்பேரிட்டிவ் டிகிரி தான். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபாஸ்டர். லைஃப் இன் டெல்லி இஸ் ஃபாஸ்டர் தேன் அதர் சிட்டிஸ். செகண்ட் ஒன், ஹூ ரோட் த போயம் டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிற போயத்தை யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எட்கர் ஏ கெஸ்ட். அவர் தான் அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிற போயத்தை வந்து எழுதியிருக்காங்க. தேர்ட் ஒன், விச் யூஎஸ் ஸ்டேட் வாஸ் எட்கர் ஏ கெஸ்ட் போயட் லாரேட் ஆஃப். இப்போ எட்கர் ஏ கெஸ்ட் பார்த்தீங்கன்னா போயட் லாரேட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, மிசிகன். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, போயட்ஸ் போயட் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. போயட் லாரேட் ஆஃப் மிசிகன் அவர் தான். ஓகேங்களா, எட்கர் ஏ கெஸ்ட் தான். ஃபோர்த் ஒன், விச் இஸ் டிக்ளேர்ட் த நீல்கிரி மவுண்டன் ரயில்வே ஏஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே. எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி மவுண்டெயினை வந்து டிக்ளேர் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, யுனெஸ்கோ தான் இதை வந்து டிக்ளேர் பண்ணுச்சு, நீலகிரி மவுண்டெயின் ரயில்வேவை. ஃபிஃப்த் ஒன், இன் விச் கண்ட்ரி வாஸ் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் பார்ன். எந்த கண்ட்ரியில் வந்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் பிறந்திருக்காங்க? ஆப்ஷன் சி, ஸ்காட்லாந்து. சிக்ஸ்த் ஒன், சூஸ் த கரெக்ட் டென்ஸ். வாட்டர் டேஸ் அட் 100 degrees Celsius. இது என்ன டென்ஸ்னு பார்க்கணும். ஆக்சுவலாக வாட்டரை வந்து நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹீட் தான் ஆகு. இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இந்த 4 ஆன்சரில் எது வரும்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வரும், வாட்டர் பாயில்ஸ். ஓகேங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. Seventh one, Madam wouldn't have imagined we would wild elephant this close. Who said this passage? இது 6th சப்ளிமெண்ட்ரியில் கொடுத்துக்கூடிய லெசன் தான். இந்த சென்டென்ஸை யார் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, பாத்திமா. அவங்க தான் அவங்க மேடம் பார்த்து பேசியிருப்பாங்க. 8th ஒன், ஹூ ரோட் த சப்ளிமெண்ட்ரி இன் எ சைல்ட்ஹுட் இன் மலபார் எ மெமோயர். ஆப்ஷன் சி, கமலாதாஸ் தான் எ சைல்ட்ஹுட் இன் மலபார் எ மெமோயர் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரியை எழுதியிருக்காங்க. 9th ஒன், சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன். யூ கேன் யூஸ் எ பென் டேஸ் பென்சில் ஃபார் ரைட்டிங். ஒன்று பென் யூஸ் பண்ணு, இல்லை அப்படின்னா பென்சில் யூஸ் பண்ணு. எதுக்காக? ஃபார் ரைட்டிங்காக. அப்போ ஆப்ஷன் சி தான், யூ கேன் யூஸ் எ பென் ஆர் பென்சில் ஃபார் ரைட்டிங். 10th ஒன், ஃபைண்ட் த ரைமிங் ஸ்கீம். உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம்னு தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட் வேர்ட்ஸ் வந்து ரைமிங்கே வந்திருக்கான்னு பார்க்கணும். இதில் ப்ரிட்டி, ஸ்வீட், கிராஸ், சீட், இந்த 4 வேர்ட்ஸ் பாருங்கள். அதில் வந்து ஸ்வீட், சீட் தான் ரைமிங்கே இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு தேர்டு ரைமிங்கே வரல. இப்போ ஏபி சிபி, ஆப்ஷன் டி தான் கரெக்டு.
11th one, who wrote Indian season poem? இந்தியன் சீசன் அப்படிங்கிற போயம் யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிசா டைரின். 12th one, choose the correct answer. A dash of bees had settled on a mango tree. Option C, swarm. A swarm of bees had settled on a mango tree. 13 one, எட்டத்தி இன் இங்கிலீஷ். இப்போ எட்டத்திங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா மலையாளம், அதோட இங்கிலீஷ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரதர்ஸ் ஒய்ஃப். எட்டத்தி அப்படிங்கிறது வந்து பிரதர்ஸ் ஒய்ஃப் தான். 14th one, when was American Comedy Awards begun? எப்போ வந்து அமெரிக்கன் காமெடி அவார்ட்ஸ் வந்து பிகின் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1987. 15th one, மேட்ச் த ஃப்ரேஸ். மூணுமே மேட்சாக தான் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ட்ரியூ லெவல் வித் ரோஸ் டு an ஈக்குவல் லெவல். அப்போ ட்ரியூ லெவல்னால் ஈக்குவல் லெவல். செகண்ட் ஒன், வூப் வித் க்ளீ. வூப் அப்படின்னாலே அதுக்கு சவுட், சத்தம் போடுறது தான், சவுட் வித் எந்தூசியசம். தேர்ட் ஒன், சார்ஜ்ட் அப் த ரோட் அப்படின்னா ran very quickly in panic. 16th ஒன் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு த சினிமா. ஐ வென்ட் டு லாஸ்ட் நைட் த சினிமா. ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட். இப்போ வந்து சப்ஜெக்ட்டு வெர்பு அந்த ஃபார்மேட்டில் வந்திருக்குன்னு. இது கரெக்டான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட். ஐந்து சப்ஜெக்ட்டு, வென்ட்டு வெர்பு, டு த சினிமா அட்ஜங்க்ட்டு, லாஸ்ட் நைட் அது அட்ஜங்க்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ இது சென்டென்ஸ் பேட்டர்னாக பார்த்தா எஸ்விஏஏ வரும். 17th ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது அதே மாதிரி டைப் தான். இதில் வந்து சப்ஜெக்ட்டு வெர்பு அட்ஜங்க்ட்டு. ஓகேங்களா? சி ஸ்போக் ஆங்க்ரிலி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 18th ஒன், ஹூ ரோட் எ ட்ராஜிக் ஸ்டோரி. ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிறத போயம் யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேக்பீஸ் தேக்ரி. இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா வில்லியம் மேக்பீஸ் தேக்ரி. 19th ஒன், யோர் மீன்ஸ். யோர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லாங் எகோ. யோர்னா லாங் எகோ. 20th ஒன், பிரான்ச்சஸ் ஆர் ஃபுல் ஆஃப் நியூ க்ரீன் லீவ்ஸ். இந்த லைன் வந்து என்ன சீசனை மென்ஷன் பண்ணுது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்ப்ரிங்.